நம்முடைய பரிசுத்த வேதாகமம் வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா கர்த்தர் அவருக்காக செலக்ட் பண்ணினார். இந்த உலகத்தில் வந்து நிறைய செலெக்ஷன்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க முதலாவதாக நம்ம படித்த அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எய்ம் பண்ண, இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அந்த வேலைகளை எல்லாம் பார்த்து, நம்முடைய அனுபவத்தை பார்த்து, நம்முடைய தோற்றத்தை பார்த்து, நம்முடைய லாங்குவேஜை பார்த்து, நம்முடைய பேச்சு திறன்களை எல்லாம் அவங்க பார்த்து வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரும் வந்து அவருக்காக ஒரு கூட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுறாரு. நான் நம்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களுடைய செலெக்ஷன் வந்து சில நேரத்தில் வந்து அவர் எதிர்பார்க்கிற அளவிற்கு உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய பேக்ரவுண்டையும் பார்த்து அவங்க ஒருவேளை செலக்ட் பண்ணலாம். ஆனால் செலக்ட் பண்ண நீங்கள் வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னு வைங்களேன், சரியாக அதை செய்து முடிக்கலைன்னு வைங்களேன், அவங்க கொடுத்த டார்கெட்டை நீங்கள் முடிக்கலைன்னு வைங்களேன், ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, நீ டார்கெட்டை முடிக்கலப்பா, அதனால நீ எதிர்பார்த்த சம்பளம் உனக்கு கொடுக்க முடியாது, ஒரு 2 months உங்களை பார்க்குறோம், உன்னால் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீ வெளியே போயிரு, நீ வேற எங்கேயாவது வேலை பார்த்துரு அப்படின்னு சொல்லி ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. நான் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா நியூவாக வர ஒருத்தரை எடுத்துக்கிறேன்ப்பா, அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்கள கற்றுக் கொடுத்து அவங்கள ஃப்ரீயாக வச்சு அதுக்கப்புறம் நான் அவங்கள வேலை வாங்கிக்குவேன். ஆனால் ஆண்டவரை பொறுத்த அளவில் அவருடைய செலெக்ஷன் வந்து நீ ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்லப்பா, உனக்கு ஒன்றுமே தெரியலன்னா கூட பரவாயில்லப்பா, நீ வா. அதான் எல்லாம் தெரிஞ்சவங்களை உருவாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஒன்றும் தெரியாதவங்களை உருவாக்குறது ஆண்டவருக்கு ரொம்ப லகுவாக, ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக உலகத்தில் இன்னொரு ஞானியை தெரிந்து கொள்ளாம ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக இந்த உலகத்தில் பைத்தியங்களை செலக்ட் பண்ண ஒரே ஒருத்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பைத்தியத்தையே தெரிஞ்சிட்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக அதை விட பெரிய ஒரு ஆழ தெரிஞ்சுட்டு இவ்வளோ பாரு அவனுக்கு டஃப் கொடுக்குறேன் அப்படின்னு இன்னொருத்தர் உள்ளவங்களை தேடாம உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட ஒரே தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஆனால் அவருடைய செலெக்ஷன்ல வேற எதையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் என்னுடைய சாட்சி எத்தனை பேருக்கு நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடிகாரனுடைய மகனாக தான் நான் வந்து பிறந்தேன். எங்கள் அப்பா 2 பிராண்டி ஷாப்புக்கு எங்கள் அப்பா ஓனராக இருந்தார். நாங்கள் ரொம்ப ஹிந்து வைராக்கியத்தில் தான் இருந்தோம். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால என்னால் வந்து படிப்பை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. நான் ரொம்ப வீக்காக படித்தவன். என்னுடைய படிப்பு எதுவுமே இல்லை. ஷார்ட்டாக தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், எதுவுமே என்னுடைய பின்னணி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நாள் வயதான ஒரு அம்மா வந்து உங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கம் வந்து சர்ச்சுக்கு போனால் மாறும் அப்படின்னு சொன்ன அந்த வயசான அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு ஃபஸ்ட்டு டே எங்கள் அருமனையில் இருக்கிற பாஸ்டர் ஜெபமணி அவங்க சர்ச்சில் நானும் எங்கள் அக்காவும் போய், ஏ சாமி நீ உண்மையான ஆண்டவராக இருந்தா எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இங்கேயே வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை என்னுடைய ஆண்டவர் கேட்டுட்டாருன்னு நான் நம்புகிறேன். அன்னைக்கு ராத்திரி எங்கள் அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தார். 9வது நாள் வந்தார். நாங்கள் 5 பேர், எங்கள் அப்பாவுக்கு 2 அக்கா 2 அண்ணா, நான் தான் லாஸ்ட். எங்கள் எல்லாருமே எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இன்னையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் எங்கள் அப்பா குடிக்க மாட்டார். ஸோ அதனால இந்த ஆண்டவர் பேரில் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரி ஓகே,
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போனோம். நம்ம கேட்டது ஒண்ணே ஒன்று, அப்பாவுடைய குடிப்பழக்கம் மாறுறதுக்காக தான் கேட்டோம். உடனே நம்முடைய அப்பாவுடைய குடிப்பழக்கத்தை மாறிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டினுடைய வறுமை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் வந்து வருஷத்துக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாரு. சண்டே ஸ்கூலில் வந்து பாட்டு போட்டிக்கு தனியாக கிஃப்ட் இருக்கும், வசன போட்டிக்கு தனியாக கிஃப்ட்டு, எல்லாம் நிறைய கிஃப்ட் கிடைக்கிறதுனால எங்கள் அம்மா அப்பாவும் அதை பெருசாக கண்டுக்கல. ஓகே ரைட்டு, இவன் வருஷமானா ஒரு சாக்கு நிறைய பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்துடுறான், அதனால ரொம்ப ஈஸியாக விட்டுட்டாங்க. இப்படியே சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் கிஃப்ட்டுக்காகவும் தான் சர்ச்சுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்னை வந்து ரொம்ப நெருக்கமாக என்னை நடத்துனாங்க. ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போக போக என்னை அறியாமலே ஒரு பெரிய பக்தி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. நானே ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் பாஸ்டர் வந்து சினிமா பார்க்குறது பயங்கரமான தப்பு அப்படின்னு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணார். சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு சொன்ன அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தை கேட்டு நான் பயங்கரமாக சினிமா பார்க்குறதுக்கு அடிமை. அப்படின்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டிவி இருக்கும், ஒரு பார்க்கில். அந்த டிவியில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 20 பேர் உட்கார அளவுக்கு தான் படிக்கட்டு இருக்கும். அதுக்கு ரொம்ப ஆசையாக ஓடி ஓடி போய் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டவல் அதில் விரித்து அதில் இடம் பிடிச்ச ஆட்கள் நாங்கள். எங்கள் பாஸ்டர் வந்து டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே நானும் என் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து, டேய் சினிமா பார்க்குறது தப்புன்னு பிரசங்கம் பண்ணுறாரா பாஸ்டர், சினிமா பார்த்தா அவ்வளோதான் நம்ம நரகத்தான் போவோம், அதனால கண்டிப்பாக சினிமாவே பார்க்கக்கூடாதுரா அப்படின்னு முடிவெடுத்து சினிமா பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளில் அந்த சினிமா போடுற அன்னைக்கு மட்டும் 3 கிலோமீட்டர் நாங்கள் நடந்துருக்குறோம். ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக அந்த சினிமா போடுற அந்த டைமுக்கு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப தூரம் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து ஏசப்பாவை பற்றி பேசிட்டே நடந்துட்டு அங்கே போய் ஒரு டீயும் ஒரு பழப்பச்சியும் சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சினிமாவே முடிஞ்சிடும். அப்படி சினிமா பார்க்குறத என்னை விட்டு மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதற்காக ஓட ஆண்டவர் உதவி செஞ்சார். நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஏசப்பாட்ட ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்பேன், ஏசப்பா டைரக்டாக உங்களுடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை ஏசப்பா, ஒன்னே ஒன்று பண்ணுங்க ஏசப்பா. எங்கள் பாஸ்டர் ஏதாவது எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க, எங்கள் பாஸ்டர் எதை சொன்னாலும் அது நீங்கள் சொன்னதான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஜெபிச்சவன். எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு சன்னியாசி, அவங்க கல்யாணம் பண்ணலை. எங்கள் பாஸ்டருக்கு அடிக்கடி கால் ரொம்ப பெயின் ஆகும். அவர் வந்து அவருடைய காலை அமுத்தி விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கடி போய் கமுத்தி விடுவாங்க. ஆனால் எனக்கு எப்படியாவது எங்கள் பாஸ்டருக்காக செய்யணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு ஆசையில் எங்கள் பாஸ்டருடைய ரூம் பக்கத்தில் சர்ச்சில் போய் உட்காருவேன். ஏன்னா ஒருவேளை கால் அமுத்தி விடும்போது தூரத்தில் இருக்கிற ஆட்களை கூப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆட்களை தான் கூப்பிடுவாங்க. நான் தான் பாஸ்டருடைய கால் அமுத்தி விடணும் அப்படின்னு பக்கத்திலே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு பாஸ்டருடைய கால் அமுத்தி விடுறதுக்கு ஒரு கிஃப்ட் எனக்கு கிடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி ஊழியக்காரனை ரொம்ப நேசித்தவன் தான் நான். எங்கள் பாஸ்டர் சாப்பிட்டே இருப்பார், கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. எங்கள் பாஸ்டர் சாப்பிட தூரத்தில் உட்காந்து கையை கட்டிட்டு பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் பாஸ்டர் சாப்பிட்டு முடித்த அடுத்த நிமிஷத்தில் அந்த தட்டை வாங்கிட்டு போய் கொஞ்சம் சாப்பாடு அதிலே போட்டு அப்படி சாப்பிட்டவன் நான். சரி, பாஸ்டருடைய தட்டில் சாப்பிட்றது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சவன் தான் நான். இன்றைக்கு வரைக்கும் இப்போ எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்தாங்க. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் வந்து கர்த்தருடைய சமூகத்திலேருந்து சொல்கிறேன், தட்டுனதே இல்லை, ஒரு நாள் கூட தட்டுனதே இல்லை. ஒரு நாள் ஒரு பெரிய கன்வென்ஷன் எங்கள் சர்ச்சில் நடந்து 3 நாள் கன்வென்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. சேர் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து அந்த கன்வென்ஷன் முடிச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக போனோம். நான் செங்கல் சூளையில் வேலை பார்த்தேன். அந்த செங்கல் சூளையில் ஒரு வாரம் வேலை பார்த்த பணம் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த பணம் வேணும். அந்த பணத்தை வாங்குறதுக்காக நான் போய் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து கேட்குறாரு, என்னடே அப்படின்னு கேட்டார். இல்லைங்கய்யா, நான் வந்து கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி நின்றுருந்தேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ எல்லாம் ஒன்று இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கி இங்கே படுத்துக்கோ, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னார். அவர் நாளைக்கு போகலான்னு சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நான் பணம் வாங்க போகணுன்னு கூட அவர்கிட்ட சொல்லலை. சரிங்கய்யா அப்படின்ற வார்த்தையை கேட்டு இனியும் அந்த பணம் கிடைக்கல அப்படின்னா திருப்பி 10 நாள் தாண்டி தான் கிடைக்கும், பணம் போனால் கூட பரவாயில்ல, எங்கள் பாஸ்டருடைய வார்த்தையை நம்ம தட்டவே கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் போகவே இல்லை. ஸோ என்னமோ தெரில, இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக ரொம்ப வாழ்ந்ததுனாலையோ
இல்லைன்னா ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக வாழணும்னு பக்தியாக வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலேயே என்னமோ தெரில ஆண்டவர் என்ன தனியாக பிரிச்சுட்டே இருந்தார். நான் வந்து 10th படித்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்முடைய ஊரில் இருக்கிற நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறிடுச்சு. நிறைய பேருடைய அம்மா அப்பா வந்து இன்றைக்கி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மாவால் நிறைய சம்பாதிக்க முடியாததுனால இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லா வேலையும் செய்தவன் தான் நான் வந்து சாணி சுமக்கிற வேலைக்கு நான் போனேன். செங்கல் சூளை வேலைக்கு நான் போனேன். செங்கல் சூளை வேலையில் கொடுமையான வேலையெல்லாம் அனுபவித்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வெயிலில் நின்று நிறைய பேருடைய கெட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு அடியெல்லாம் வாங்கி அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். இன்னும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற கஷ்டம் மாறவே முடியல. வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்கள் வீட்டில் வந்து காலையில் சாப்பாடு கிடைக்கும். அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் கொடுப்பாங்க. மற்ற எல்லா நாளும் காலையில் ஒரு 6 மணிக்கு 5:45 எங்கள் அம்மா வந்து எழுப்பி விட்ருவாங்க. போய் வாழை, எங்கள் அப்பா ஒரு 300 வாழை 200 வாழை நட்டுருப்பார். எல்லா வாழைக்கும் தண்ணி ஊற்றிட்டு ஓடி ஓட்டமாக வீட்டுக்கு வரும்போது ஒரு செம்பு நிறைய பழைய கஞ்சி தண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மரிசினி கிழங்கு அது ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பெரிய செம்பு நிறைய இருக்கிற பழைய கஞ்சி தண்ணி தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஆகாரமாகவே இருந்துச்சு. ஆனால் 8th படிக்கிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரில. 9th 10th வந்து அருமனையில் ஸ்கூலில் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கோ எஜுகேஷன், கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேரும் படித்தோம். அப்போ எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து ஒன்றும் டிஃபன் பாக்ஸில் டிஃபன் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அவன் எப்படியும் ஒரு 10 ரூபா 20 ரூபா வச்சு பரோட்டா சாப்பிட மத்தியானம் போயிடுவான். ஆனால் என் கிளாஸ்லேயே சத்துணவுக்காக லைனில் போய் நின்று ஒரே ஆள் நான் மட்டும்தான். கொஞ்சம் ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம போய் லைனில் நிற்கிறோமே அப்படின்னு. என் கூட படித்த பிள்ளைங்க எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க அப்படியே வரும்போது நான் லைனில் அப்படின்னு நின்றுருப்பேன். லிட்டரலாக சொல்கிறேன், இந்த பிள்ளைங்க என்னை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொண்டு போன தட்டை எடுத்து என் தலையை மறைச்சிக்குவேன். பார்த்தா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்னு. ஸோ அப்படி சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டவன் தான் நான். எங்கள் அப்பா வேலை முடிச்சுட்டு வந்தாருன்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு முட்டையை வேக வச்சு எங்கள் அப்பா கையில் கொடுப்பாங்க. ஆனால் என்னமோ தெரில, எங்கள் அப்பாவுக்கு வந்து குடிப்பழக்கத்தை விட்டதுக்கு அப்புறம் எங்கள் மேலே நிறைய பாசம் இருந்துச்சு. அவரால் எங்களை விட்டுட்டு அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு அவர் மனசில். அதனால எல்லாருக்குமே அந்த ஒரே ஒரு முட்டையை பிரித்து ஒரு சின்ன சின்ன துண்டாக கொடுப்பாரு. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், அந்த ஒரே ஒரு துண்டு பீஸை வாய்க்குள்ளே போட்டு போட்டு திரும்ப 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 எடுப்பேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டவன் நான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு சர்ச்சை விட்டு வெளியே வரும்போது எல்லா வீட்லேயுமே வந்து கோழிக்கறி சமைக்கிற ஸ்மெல், அதை வாசனை வரும்போது நானும் எங்கள் அக்காவும் பேசிகிட்டு இருப்போம். எல்லாருடைய வீட்லேயும் இன்னைக்காவது நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் இன்றைக்கும் வெறுங்கறி மட்டும்தானே இருக்குது. அதுவும் 3 நாள் 4 நாள் எங்கள் அம்மா ஒரே டைம் வச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படி கஷ்டப்பட்டுவேன். மார்த்தாண்டம் சந்தையில் எங்கள் அம்மா எப்பாவது ஒரு டைம் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 டைம் துணி எடுக்கிறதுக்காக வருவாங்க. அது புது துணி இல்லை, பெரிய பெரிய பணக்காரங்க போட்டு முடிச்சு இந்த 2வது செகண்ட்ஸ் விலைக்கு விற்கும்போது 5 ரூபா 2 ரூபாவுக்கு அயன் பண்ணி ரொம்ப அழகாக விற்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அம்மா வாங்கிட்டு வரும்போது எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டாங்க அப்படின்ற அந்த செய்தியை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து எங்கள் கையில் அப்படி கொடுக்குற சட்டையை எங்கள் அண்ணன் எல்லாம் அடுத்த நாள் போட்டே முடிச்சிடுவான். அடுத்த நாளே அந்த சட்டையை அழுக்கு பண்ணிடுவான். ஆனால் புதன்கிழமை சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர சட்டையை வியாழக்கிழமை பார்த்து பார்த்து வச்சுருவேன், வெள்ளிக்கிழமை பார்த்து பார்த்து வச்சுருவேன், சனிக்கிழமையும் போட மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த ஷர்ட்டை எடுத்து போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்பேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏசப்பா? எங்கள் அம்மா புதன்கிழமை வாங்கிட்டு வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போடுறதுக்காக நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன் ஏசப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போது அந்த வயசில் கூட ஆண்டவரை பக்தியாக நேசிக்கணும்னு விரும்பினவன் தான் நான். ஸோ இந்த பாடுகள் வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் இருக்கிற ஒரே ஒரு வேலை என்ன வேலை அப்படின்னா, பழைய இரும்பு பொருட்களை வந்து பொறுக்கிற வேலை. அதான் இந்த ஸோ இந்த பழைய இரும்பு பொருட்களெல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அப்படி இதே பட்டணத்தில் இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய தோள் பின்னாடி சாக்கு பையை போட்டுட்டு ஒவ்வொரு தெருவாக போய்
சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி அதில் போட்டு சுமந்து கொண்டு போய் 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்று அதில் வர்ற பணத்தை எடுத்து எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன நாளை மறக்கவே முடியாது. நிறைய வீட்டில் கையில் பிடிச்சிருக்கிறாங்க, அப்படியே ஸ்ட்ராங்காக கையில் பிடிச்சி நிறைய பேர் ரொம்ப அசிங்கமாக திட்டுவாங்க. காலையில் வந்து இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பொறுக்கிறது மாதிரி பொறுக்கிட்டு நைட்டு வந்து எங்களுடைய சட்டிப்பானை எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து திருடுறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ நேரம் பொறுக்கிட்டு போனதை அப்படியே அந்த இடத்துல கொட்டி சாக்கு தூக்கி என் மூஞ்சில் வீசிட்டு இந்த பக்கம் வந்தா அப்படின்னா அடிச்சிடும் அப்படின்னு துரத்தப்பட்டவன் தான் நான். படிப்பில் இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால என்னால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ண, என்னால் படிக்கவே முடியல. இந்த குழந்தைங்க எல்லாம் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு போடுற அந்த அந்த பாட்டில்ஸ் அப்படின்னா அவங்களுடைய மருந்து பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பொறுக்கி தலை மேலே வச்சு சுமக்கும் போது அந்த வெயிட் தாங்க முடியாமல் சில பாட்டில்ஸ் வந்து தலைக்கு மேலே இருக்கும்போதே உடையும் போது உடம்பு ஃபுல்லாக அந்த மருந்து ஊற்றும் பாருங்க. அந்த நாத்தத்தில் கடந்தவன் தான் நான். 10th படித்தேன். 10th ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். 10th 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். உங்களை எல்லாரும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னுடைய டோட்டல் மார்க்கு 155. 3 பாடத்தில் ஃபெயில் ஆனேன். எங்கள் பாஸ்டர் ஆனால் ஒன்றுமே சொல்ல. எங்கள் பாஸ்டர் சொன்னார், சரி பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் 10th பாஸ் பண்ணாதான் உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒன்று சேர்த்து விட முடியும், 10th நீ பாஸ் பண்ணணும் அப்படின்னு அவரே முயற்சி எடுத்து அருமனையில் ஒரு டுட்டோரியலில் கொண்டு போய் என்னை சேர்த்து விட்டார். இவனை எப்படியாவது 10th மட்டும் பாஸ் பண்ண வைங்க அப்படின்னு. அந்த மிஸ் வந்து எனக்கு வந்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. இந்த மேக்ஸில் வந்து கூட்டல் கழித்தல் 2மே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெருக்கல் வகுத்தல் வந்து எனக்கு சுத்தமாக தெரில. அந்த டீச்சர் வந்து 1 வீக் எனக்கு எடுத்தாங்க. 1 வாரம் மேக்ஸில் வந்து அந்த பெருக்கலும் கழித்தலும் அதை எடுத்தாங்க, வகுத்தலும் பெருக்கலும். ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியல ஃபஸ்ட்டு எனக்கு. உடனே அவங்க வந்து எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னாங்க, பாஸ்டர் இவனை வந்து நீங்கள் இந்த இந்தியாவில் எந்த இடத்துல டுட்டோரியலில் கொண்டு சேர்த்து விட்டாலும் அவன் 10th பாஸ் பண்ண மாட்டான், அவனை படிக்க வைக்கிறது வீண் அப்படின்னாங்க. அதனால் எங்கள் பாஸ்டர் அங்கேருந்து என்னை இங்கே குளித்துறையில் ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் வேலைக்காக ஜாயின் பண்ணி விட்டார். ஸோ அங்கே இருந்து அந்த பாலத்தில் அந்த பேப்பரை எடுத்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஒரு 6-7 மாதம் வந்து அந்த ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன். அப்போ தான் ஒரு நாள் ப்ரெஸ்ஸுக்காக வேலைக்காக காலையில் சாப்பாடு பையை தூக்கிட்டு போகும்போது எங்கள் பாஸ்டர் இடத்துல சாப்பிட்ருந்தார். அவர் ஸ்தோத்திரம் ஏன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் அப்படின்னாரு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்கிட்ட கேட்டார், என்னுடைய ஊழிய அழைப்பே இதாங்க. எங்கள் பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், பைபிள் காலேஜுக்கு போறியாடே அப்படின்னு கேட்டார். இதான் என்னுடைய ஊழிய அழைப்பு. உடனே எங்கள் பாஸ்டர்கிட்ட அடுத்த வார்த்தை சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி சாயந்தரம் வா அப்படின்னாரு. சாயந்தரம் சர்ச்சுக்கு போனேன். அவரே ஃபார்ம் எடுத்தார், அவரே பைபிள் காலேஜ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாரு, அவரே போஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. 1 வாரத்தில் இன்டர்வியூ என் கூட வந்தார், பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டார் என்ன. ஸோ இப்படி இதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் போய் நிறைய அனுபவங்கள், நிறைய சாட்சிகள், அது வேணால் யூடியூப்பில் கூட இருக்கு, நீங்கள் வேணால் பார்த்துங்க. ஸோ அப்படி கடந்து பல பாதைகளை கடந்து பல துன்பங்களையும் பல போராட்டங்களையும் அனுபவிச்சு, ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் ஒரு மனுஷனை, எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்றதுக்கு வேற யாருமே சாட்சி கிடையாது. நான் மட்டும்தான் சாட்சிங்க, நான் மட்டும்தாங்க சாட்சி. நான் நம்புகிறேன், இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் கர்த்தர் எனக்கு ஆண்டவருடைய கிருபையில் ஒரு சர்ச்சை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த சர்ச்சில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. இத்தனை வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணிட்டேன். காலேஜினுடைய பிரின்சிபால் முதற்கொண்டு ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுக்கும் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு. ஒன்றுமே இல்லாத என்ன கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் கர்த்தர் இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான், அவர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. ஒருவேளை உங்களுக்கு இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம்ப்பா, உங்களுக்கு பின்னணி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், நீ எல்லாத்துலயும் வீக்கான ஒரு ஆளா இருக்கலாம்.
நான்லாம் வாழ முடியுமா, நான்லாம் நிற்க முடியுமா, நான்லாம் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உனக்குள்ள பக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நீ மட்டும் ஸ்பெஷலாக ஆண்டவரிடத்தில் பக்தி காமிச்சேன்னா உன்னை ராஜாக்களோட உட்கார வைக்கிறதுக்கு என் ஆண்டவரால் முடியும். என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. என் ஆண்டவர் நினைச்சா எதை வேணாலும் உனக்கு தருவார். பேச முடியாத திக்குவாயா இருக்கிறவங்களை பேச வைக்கிறதுக்கு அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். ஆனால் இந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்றது அப்படின்றது அவ்வளவு சுலபமானதில்லை, அவ்வளவு சுலபமானதில்லை. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பக்தி உள்ளவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு கேவலமா தெரியுது. யாரா பக்தியா இருப்பா, எதுக்குடா பக்தியா இருக்கணும், பக்தியா இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, கிடையாது, வெளித்தோரத்துக்கெல்லாம் நம்ம ஒண்ணுமே காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த உலகத்துல. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த கூட்டத்துல கூட ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறாரு. ஒரு லட்சங்களுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு, உங்களை கொண்டு ஆயிரங்களை சந்திக்கிறதுக்கு, உங்களை ஒரு பெரிய இடத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி காமிக்கிறதுக்கு இந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரு சிலரை தேடிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் தேடுற மனுஷன் படிச்சவங்க இல்லப்பா, நான் அழகா இருக்கிறேன் அப்படின்றதில்ல, எனக்கு ரொம்ப வசதி இருக்கு அவங்க இல்ல, அப்படி இல்லை. இந்த கூட்டத்திலேயே யாரு ஆண்டவருடைய சமூகத்தில் பக்தியா உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுற ஆண்டவரே, ஏதோ உங்களுக்காக எதை வேணாலும் விடுறதுக்கு ஆசையா இருக்கிற ஆண்டவரே, உங்களுக்காக எதை வேணாலும் இழக்கிற ஆண்டவரே அப்படின்னு யாரு பக்தியா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தனியா ஆண்டவர் வேறு பிரிச்சு அவங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள ராஜாக்களோட நிக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. சோ ஆண்டவர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிற ஒரே ஒரு கூட்டம் யார் அப்படின்னா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். பக்தினா என்னன்னு நினைக்கிறீங்க? பக்தினா என்ன அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ப்ரேயர் நடக்குது, நீங்க எல்லாருமே அமைதியா இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? இது கூட ஒரு விதத்தில் இது பக்திங்க, இது ஒரு விதத்தில் பக்தியான வாழ்க்கை தான். அப்படி நீங்க சர்ச்சுக்கு போகும்போது நிறைய பேர் எப்படி போனாலுமே நீங்க மட்டும் இல்ல 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 நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, இந்த பைபிளை எடுத்து தான் போனோம் அப்படின்னு இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைபிளை யார் பார்த்தாலும் அசிங்கமா நினைப்பாங்க. எவன் தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, என் பைபிள், என் ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க மட்டும் பைபிளை தூக்கிட்டு போறீங்க தெரியுமா? நீங்க பக்தி உள்ளவங்க. இந்த உலகத்தில் எல்லாருடைய மொபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரீன் சேவியராக எதோ வேணாலும் வச்சுக்குவாங்க. அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க, அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸனுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க. ஆனால் பக்தி உள்ளவங்களை எப்படி தெரியும் தெரியுமா? அவனுடைய ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தாலே அவனுடைய ஃபோனில் வசனம் தாங்க இருக்கும், அவனுடைய ஃபோனில். ஸோ இது ஒரு விதத்தில் ஆண்டவர் மேலே அவங்க வச்சிருக்கிற பக்திக்கு அடையாளம், பக்தி அடையாளம். நிறைய பேர் ரிங்டோன்ஸ் எதை இருந்தாலும் வச்சுருப்பாங்க. அது ஒருவேளை அப்படிப்பட்ட ரிங்ஸ்டோன்ஸ் நம்ம பாட்டு எசப்பா பாட்டு வச்சா எவனா தப்பா நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்தியா வாழ முடியாது. எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் ஏசப்பாவை ஆராதிக்கிற பாட்டை நான் வைக்கிறேன் பாரு அப்படின்னு யாரோ ஒரு சிலர் மட்டும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா? நான் சொல்றேன், அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க, அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்களேன். நான் எதையுமே தப்பா சொல்லலை, எல்லாமே உங்களை யாருமே குற்றப்படுத்தல. நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நீங்க பக்தியா இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க பக்தியா இருக்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க பக்தியா இருக்கிறீங்க அப்படின்றத வேற எதுலையுமே காமிக்க முடியாது. நான் நம்புறேன் ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சியினுடைய மொபைல் போனை எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பக்தியா இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். உங்க ஸ்டேட்டஸ்ல கூட நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என் மனசை ரொம்ப தொட்ட பாட்டு, இன்னைக்கு ஏசப்பா ரொம்ப அழகா இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பாட்டை வைக்கிறது கூட நான் அசிங்கப்படவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பக்தி இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்கும்போது, எல்லாருமே என்ன பாச பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் இல்ல 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 ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு அந்த கூட்டத்தின் நடுவுலையும் பாஸ்டரை பார்க்காம ஜனங்களை பார்க்காம ஆண்டவரை மட்டும் பார்த்து கை தட்டுறத வெட்கப்படாம, கண்ணை மூடுறத வெட்கப்படாம, முழங்கால நிக்கிறத வெட்கப்படாம என் ஆண்டவருக்காக மட்டும் முழங்கால நிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க தாங்க பக்தி, அவங்க தாங்க பக்தி. ஸோ
இன்னைக்கு 2021வது வருஷம். இன்னைக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க பிரதர். மகன் நிறைய பேர் மாறிட்டாங்க, மகன் நிறைய பேர் மாறிட்டாங்க. எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இன்னைக்கு ஏதோதோ வந்துருச்சு. ஏன் அது தப்பா? ஏன் இது தப்பா? என்ன தப்புன்னு சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய தப்பா? ஏன் அப்படி பண்றவங்க எல்லாம் ஆண்டவரோட வாழ முடியாதா? ஆண்டவரோட இருக்க முடியாதா? அவங்க எல்லாம் ஆண்டவரோட இல்லையா? நான் நம்புறேன் அவங்க எப்படின்னு தெரியல. ஆனா நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஒன்னே ஒன்று மட்டும் நினைக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்றத என்னுடைய வெளித்தோற்றத்திலையும் நான் நிரூபிக்கிறேன், என்னுடைய உள்ளையும் நான் நிரூபிக்கிறேன். என் பக்தி எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை ஆண்டவர் பார்க்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பார்க்கிறாரு. நீங்க வேதத்துல ஒரு மனுஷனை வேதத்துல வாசிக்க முடியும். ஏசப்பாவுக்கு முன்னாடி வந்த யோவான் ஸ்நானகன், அவனை குறித்து சொல்கிறது வனாந்தரத்துல கூப்பிடுறவனுடைய சத்தம். அவன் இருந்த இடம் வனாந்தரமான இடம். அவனுடைய ட்ரெஸ்ஸை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஒட்டக மயிர் உடையை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லுது. அவன் சாப்பிட கொடுத்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, அவன் சாப்பிட்ற சாப்பாடு வெட்டுக்கிளி காட்டுத்தேன். அவனுடைய பிரசங்கத்தை வேதத்துல பாத்தீங்கன்னா, அவன் பிரசங்கம் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? சோ அவனுடைய Dress அந்த அளவுக்கு அட்ராக்ஷனா இல்ல. அவன் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாத இடம். அவன் சாப்பிடுற சாப்பாடு யாரும் விரும்பாத சாப்பாடு. அவன் பண்ணுற பிரசங்கம் ரொம்ப கடினமான பிரசங்கம். ஆனா அன்றைக்கு நாள்ல ரட்சிக்கப்பட்டவங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனுக்கு முன்னாடி கை கட்டி நின்று நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும்னு அவன்கிட்ட கேட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பக்தியா வாழ்கிற ஒரு மனுஷனை தேடி ஆட்கள் வருவாங்க, பணம் கடந்து வரும், கோடிகளுக்கு கர்த்தராதிபதியா வைப்பாரு. இன்னைக்கு உங்க முன்பாக நிற்கிற நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீதியோட சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேனாவை கையில் எடுத்தேன் அப்படின்னா என் பேரை இன்னைக்கு வரைக்கும் எழுதுனதே இல்லைங்க. ஒரு பேனாவை வாங்கினா ஃபஸ்ட்டு அந்த பேனாவில் பிரைஸ் தி லார்ட் இல்லைன்னா ஐ லவ் யூ ஜீசஸ் தாங்க எழுதுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும், அன்றையிலிருந்து இன்று வரைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன லட்சங்களுக்கு நம்பிட்டாரு, ஆண்டவர் இன்னைக்கு என்ன கோடிகளுக்கு நம்பிட்டாரு. வெளியில போய் மணல் குவிச்சு போட்டிருப்பாங்க, அந்த மணல்ல என் கையை உள்ள விட்டு என் கையினாலே அந்த மணலை ஜரிச்சு வெறும் சிமெண்ட் தரையில் அந்த மணலை போட்டு அதுக்கு மேலே முழங்கல்ல நிற்பேன். நீங்கள் எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க முடியுமா, நீங்கள் என்ன உயர்த்த முடியுமா? எங்கள் அப்பா எனக்கு இல்லைம்மா, எங்கள் அம்மா எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு படிப்பு இல்லை ஆண்டவரே, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மட்டும்தான் உயர்த்தணும் அப்படின்னு மணல் மேலே முழங்கால் நிற்பேன். என் கையை கொண்டு போய் செவத்திலேயே இடிப்பேன், ரத்தம் வர்ற வரைக்கும் இடிப்பேன். எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, உங்களை குறித்து நிறைய கேள்விப்படுற ஆண்டவரே, நீங்க ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அந்த மனுஷனை எங்க வேணாலும் உயர்த்துவீங்க அப்படின்றத நான் கேள்விப்படுறேன். உமக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், உமக்காக நிக்கணும்னு ஆசைப்படுறேன், உமக்காக லட்சங்களுக்கு முன்னாடி சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க நம்ப முடியாதா, என்ன நம்ப முடியாமா அப்படின்னு கேட்பேன். என் காலில் லிட்டரலா கயிறை கட்டி தலைகீழ தொங்கி இருக்கிறேன், தலைகீழ தொங்கி இருக்கிறேன். எப்படியாவது ஆண்டவரை கவர்ந்துடணும், எப்படியாவது ஆண்டவரை இழுத்துடணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், என் ஆண்டவர் என்னை நம்பிட்டாருன்னு நான் நம்புறேன், என் ஆண்டவர் என்னை தொட்டுட்டாருன்னு நான் நம்புறேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்டாரு, என் ஜெபம் வீணா போகல, என் தியாகம் வீணா போகல. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முதலாவது நாங்கள் சொல்றது ஒன்னே ஒன்று, ஆண்டவர் இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு டீமை தேடி வந்திருக்கிறாரு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார். எனக்காக யார் வேணும் அப்படின்னா பக்தி உள்ளவன். ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேனே, இன்னைக்கு நிறைய தம்பிங்க எல்லாரும் பைக் வாங்குவாங்க பாருங்களேன். பைக் வாங்கின உடனே நிறைய பேருக்கு நிறைய தாட் இருக்கும், அந்த பைக்கில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அப்படியெல்லாம் போடணும் அப்படின்னு. நான் நம்புறேன், நீங்க உண்மையா பக்தி உள்ளவங்களா இருந்தா உங்க பைக் வாங்கணுன்னே உங்க மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, ஏசப்பாவுடைய வேர்டு ஏதாவது ஒன்று என் பைக்கில் ஓட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொன்றிலையும் என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். இது வரைக்கும் ஒருவேளை அப்படி பக்தியா வாழ்றது தப்புன்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். அப்படி பக்தியா வாழ்றவங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கேவலமா கூட தெரியலாம்.
நான் ஓவரா என் கூட லைன்ல நிற்பாங்க 6 பேர். சர்ச்சில் 2வது லைன்ல தான் நாங்கள் இருப்போம். அந்த 2வது லைன்ல என் கூட இருந்த நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே இல்லை. போன டைம் ஊருக்கு வரும்போது ஒரு என் கூட லைன்ல நின்ன ஒரு தம்பி, என்னுடைய அம்மா என் கையை பிடிச்சி அவனுடைய பேரை சொல்லி, டேய் எப்படியாவது அவனுக்காக ஜெபம் பண்றா, அவன் கடவுளுக்குள்ளே இல்லடா, அவன் ரொம்ப தண்ணி அடிக்கிறான்டா அப்படின்னு என்னுடைய கையை பிடிச்சி கெஞ்சி ஜெபம் பண்றதுக்காக கேட்டாங்க. அவனும் என் கூட இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் சர்ச்சில் என் லைன்ல இருந்தவன். ஆனா யார் தெரியுமா, எங்க பாஸ்டர் கை தட்டும் போது நான் ரொம்ப வேகமா கை தட்டுறத பார்த்து என்னை பார்த்து திட்டுனவன் தான் அவன். டேய் ஏன்னா மெதுவா தட்ட தெரியாதா, காது கிழிதுடா, இப்படி தட்டினா ஆண்டவர் இறங்குவாரா, இப்படி தட்டினா ஆண்டவர் இறங்க முடியுமா அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணவன், என்னை பார்த்து நக்கல் பண்ணவன். நான் முழங்கால நிற்கும் போது இத்தனை மணி நேரம் முழங்கால நிற்க வேண்டிய அவசியமே இல்லடா அப்படின்னு. ஆனா நான் இன்னைக்கு நம்புறேன், பக்தி உள்ளவனுக்குன்னு தனி ஒரு மரியாதைய கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார் அப்படின்றத என் கண்கூடா நான் பார்த்துட்டேன். கைகளை மட்டும் மேல உயர்த்தி, மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா, உம் பிழையாய் நான் வாழ முடியுமா, உம் பிழையாய் நான் வாழக்கூடுமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழ. கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே இயேசுவே வழி சத்தியமே, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும், சித்தம் என் மீது வைத்திட்ட பின் வாழத் தெரியலையே, இன்னும் கரங்களை மேல தட்டி கொண்டே, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலை. கரங்களை மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, ஓ தேவனே ஜீவனே, முழு இருதயத்தோடு தேவனே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே இயேசுவே. இப்பா பார்த்து, மண்ணான மனிதனா, என்னால் ஏதும் ஆகுமா, ஓ மண்ணான மனிதனா, என்னால் ஏதும் ஆகுமா, உம் பிழையாய் நான் வாழ முடியும், இயேசுவா
நல்லவரப்பா, வாழத்தேடி இன்னும் வாழத்தேடி இரக்கத்தை சம்பாரு தேவனே, ஜீவனே, தேவனே. அவர் இறங்கட்டும், அவர் தேடி வரட்டும். நாம் பக்தியா வாழ்றதற்கு ஆசைப்படுற ஆண்டவரே, நாம் பக்தியா வாழ்றதற்கு ஆசைப்படுற தேவனே, ஜீவனே. ரெண்டு கைய மேல உயர்த்தி சொல்லிக்கொண்டே, தேவனே, ஜீவனே, தேவனே, ஜீவனே, இயேசுவே வழி சத்தியம், தேவனே, ஜீவனே, வழி சத்தியமே. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவர் என்ன உயர்த்தணும்னு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களுடைய வேற எதையுமே பார்க்கல. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். எல்லாரும் மொபைல் ஃபோன் ரொம்ப காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்கு அதை விட காஸ்ட்லியான மொபைலை தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறது பக்தின்னு எனக்கு தெரில. எல்லாரும் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லப்பா, எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொன்றையும் 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 உங்க சர்ச்சிலேயே 50 யூத் இருந்தா நீ மட்டும் தனியா தெரியணும் மகா, நீ மட்டும் தனியா தெரியணும். உன் ஜெபத்துல ஆண்டவர் இருக்கணும், உன் வார்த்தையில் ஆண்டவர் இருக்கணும். எல்லாரும் மாதிரி நீ இருந்துட முடியாது. ஆனா ரொம்ப தப்பா பேசிடுவாங்க, காலேஜில் ரொம்ப தப்பா பேசிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தப்பா பேசிடுவாங்க. அவன் என்னடா நீ பெரிய பரிசுத்தவானா, பெரிய அப்படியா இப்படியா அப்படின்னு பேசுவான். நான் சொல்றேன், உன் தலை மேல வைக்கிற கிரீடமே என்ன தெரியுமா? அவன் தப்பா பேசுறதுதான் உன் தலை மேல வைக்கிற கிரீடம். அப்பதான் நீ ஸ்பெஷல், அப்பதான் நீ வேறு பிரிக்கப்பட்டவன், அப்பதான் நீ ஒழுங்கா ஆண்டவரோட இருக்கிற. அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை அப்படிதான்டா பேசுவாங்க. அப்படி பேசினாங்கன்னா நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், மிகுதியா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி மாறிட்டோம் தெரியுமா? அவன் பேசிடுவானோ, அவன் பேசிடுவானோ, அவன் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நம்ம நிறைய பேர் அப்படி பரிசுத்தமா வாழ்றது கூட காமிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம்ல, பயப்படுறோம்ல. வசனத்தை ஷேர் பண்றதுக்கு பயப்படுறோம்ல, சாங் ஷேர் பண்றதுக்கு பயப்படுறீங்கல்ல. மச்சான் தப்பா நினைச்சிடுவான் போல, அவன் ரொம்ப ஹோலி நினைச்சிடுவான் போல தெரியுது. நான் சொல்றேன், எப்படி ஆண்டவருடைய அன்பை நீங்க அடைய முடியும்னு கேட்கிறேன். எப்படி அடைய முடியும்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, உலகத்துல இருக்கிற மனுஷன் பொய் சொல்லி கூட பிழைச்சுக்குவான், ஏமாத்தி கூட பிழைச்சுக்குவான். அவன் 1000 தப்பு பண்ணுவான், 1001வது தப்பு பண்ணும்போது கூட உங்களுக்கு முன்னாடி ஏன் முன்னாடி சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணி தப்பு பண்ணுவான். ஆனா ஒரே ஒரு பொய்ய சொல்லிட்டு நீ படுற பாடு இருக்குல்ல, நீ படுற பாடு இருக்குல்ல, நீ அவ்வளவு பாடுபடுவ. நிறைய பேர் நினைப்பாங்க, அவன் தப்பு அவ்வளோ சந்தோஷமா பண்ணும்போது நான் மட்டும் ஒரு பொய் சொன்னா மட்டும் என் மனசு ஏன்னா இப்படி அடிச்சுட்டே கிடக்குது. நான் சொல்றேன், அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை, உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. உன்னை ஆண்டவர் வேறு பிரிச்சிட்டாரு, உன்னை ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு, உன்னை ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அந்த ஒரே ஒரு காரணம் தான், அவன் எப்படியாவது பொழைச்சிக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நம்ம பொழைக்கக்கூடியதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துல வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர வேற எதுவும் யாராலும் வாழவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரை விட்டு போனவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்கல்ல. ஆண்டவரை விட்டு போன அவன் பைக்கோட இருக்கிறான், அவன் காரோட இருக்கிறான். ஆண்டவரை விட்டு போனவன தண்டனை கிடைச்சிருச்சா? ஆண்டவரோட தூரம் போனவன அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். பிசாசுனுடைய
பெரிய டார்கெட் என்ன அப்படின்னா, ஆண்டவரை விட்டு உன்னை பிரிச்சுட்டு உனக்கு இருக்கிற போனை திருடணும், உனக்கு இருக்கிற பைக்கை திருடணும், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னு எல்லாம் நினைக்கல. நீங்க ஆண்டவரை விட்டு போனதுக்கு பிற்பாடு நீங்க இங்க இருக்கிறத விட நிறைய உங்களுக்கு கிடைக்கலாம். அவனுடைய ஒரே ஒரு டார்கெட்டு, நீ வெளியே வாப்பா, நான் உனக்கு எது வேணாலும் தரேன், ஆனா ஆண்டவரை விட்டு மட்டும் உன்னை தூரப்படுத்தணும்ன்ற ஒரே ஒரு டார்கெட் மட்டும்தான் பிசாசுக்கு. வேற ஒண்ணுமே உன்னத்திலிருந்து வேண்டாம். அதான் பைபிள் சொல்லுது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். மகன் 29 வயசு 28 வயசுக்குள்ள நீ ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு பக்தியா இருக்குதோ அதுதாங்க உன் எதிர்காலத்தினுடைய கிரீடம், அதுதான் எதிர்காலத்தினுடைய வெற்றி. இந்த 24 வயசு 25 வயசுக்குள்ள உனக்கு எல்லா டெம்டேஷன்ஸும் வரும், எல்லா பாவத்தை செய்யறதற்கும் எல்லா வாய்ப்புகளும் வரும். எல்லாமே வரும்போதும் ஆண்டவரை முன்னாடி வச்சு நான் இதை எதையுமே செய்ய மாட்டேன்னு யோசேப்பை மாதிரி யாரெல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்களோ அவங்க மட்டும்தான் எதிர்காலத்தில் பிரைட்டாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியுன்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. இங்கிருந்து போகும்போது ஒரே ஒரு எண்ணத்தோட மட்டும் போங்க, நான் பக்தியாக வாழ போகிறேன், நான் பக்தியாக வாழ போகிறேன், நான் பக்தியாக வாழ போகிறேன், எனக்கு வேற ஒன்றுமே வேணாம்ப்பா. பிரதர் மகா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த 2020 வருஷம் லாக்டவுன், உங்கள் நிறைய பேருக்கு நிறைய டைம் இருந்துச்சு. உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் எத்தனை பேர் பைபிளை ஒரு டைம் முடிச்சிட்டீங்க? நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டானே, ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டானே லாக்டவுன்ல? நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? போன டைம் ஒசூர்ல ஒரு வாலிபர் கூட்டத்துக்காக போனேன். அந்த வாலிபர் கூட்டத்தில் போகும்போது ஒல்லியா ஒரு பாய், ரொம்ப லீனா ஒருத்தர் என்கிட்ட வந்து, அண்ணே இந்த வருஷம் மட்டும் 3 டைம் பைபிளை வாட்ச் முடிச்சிட்டேனே, ஆனா ஒரே ஒரு ஃபீல் இருக்கு, அடுத்த வருஷம் 5 டைம் முடிக்கணும்னு நினைக்கிறானே, அதுக்காக எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கண்ணே. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு பக்தியா வாழ்றதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? நான் சொல்றேன், நீங்க பார்க்கறதெல்லாம் அப்படிப்பட்டவங்கள பார்க்கறீங்க. உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா? அவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், இவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான், அந்த பாஸ்டர் பையன், இந்த பாஸ்டர் பையன், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த ஊழியம் செய்றவங்க. உங்களுடைய கண்ணு எப்பவுமே நீ தப்பு பண்றதுனால ஏற்கனவே தப்பு பண்ற ஒருத்தனையா நீ பார்த்துட்டே இருக்கிற. அதான் எலியா சொல்லும்போது சொல்றான்ல, நான் பக்தியா வாழ்றேன், என்ன போல யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொஞ்சம் வாய மூடுறா, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேர் அங்க தனியா இருந்து கர்த்தர் சமூகத்தில் அழுதுட்டு இருக்காங்க. நீ மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு, நீ யூஸ் பண்ற மொபைல், நீ யூஸ் பண்ற பைக்கு, நீ யூஸ் பண்ற சுடிதார், ஒவ்வொன்றும் உங்க அப்பாவால உங்க அம்மாவால வந்ததில்லை. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏசப்பா கொடுத்தது தாங்க. உங்க அப்பாவை ஆசீர்வதித்தது கர்த்தர். நீ படிக்கிற படிப்பு, நீ சாப்பிடுற சாப்பாடு, ஒவ்வொன்றும் உங்க அப்பா எங்கேயோ இருந்தவர், உங்க அம்மா எங்கேயோ இருந்தவங்க. உங்க அப்பா நல்லவன் அல்ல, உங்க அம்மா நல்லவங்களா இருந்ததுனால அல்ல, உங்க அப்பா கோடீஸ்வரனா இருந்ததால அல்ல, உங்க அம்மா கோடீஸ்வரனா இருந்ததுனால அல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை, ஆண்டவர் கொடுத்த பிச்சை. அந்த சாப்பாடு நான் சொல்றேன், நீ சுவாசிக்கிற சுவாசம் முதற்கொண்டு கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஆண்டவர் உன்னை கைவிட்டுருக்கணும்னா இதுக்கு முன்னாடி எப்போ உன்னை கைவிட்டுருக்கலாம், எப்போ கைவிட்டுருக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற நிறைய பேரு மரணத்தை விளிம்புல பார்த்தவங்க.
கண்ணுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடக்குது, தலைக்கு பக்கத்துல அப்படியே வீல் போகுது, ஆனா சாகல. உங்களுக்கு முன்னாடி இந்த எத்தனையோ பேர் கைவிடப்பட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற நிறைய பேர் கைவிடப்படாததற்கு காரணம் ஓம் பலன், ஓன் டேலண்ட்ல கர்த்தர் உங்க மேல வச்ச இறக்கமே இல்லாம வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் கேட்கிறேன், இவ்வளோ வாங்கி சாப்பிட்டுட்டு நான் சொல்லுவேன், ஓரத்தம் நான் உங்க மண்ணு பெருமைக்காக சொல்லலைங்க, பெருமைக்காக சொல்லலை. கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பரோட்டா கடையில் போய் ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்டு இன்னொரு பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்டேன். பசியில் கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் வெயிட்டர் பிடிச்சி அவ்வளோ சத்தம் போடப்பட்டவன் நான். ஆனால் இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி திரும்பி பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு இங்கே தான் இருக்காங்க, இந்த ஊர்லேயே தான் இருக்காங்க. என் கூட பிறந்த எங்கள் அண்ணன் 2 பேரும் இன்னைக்கும் செங்கல் சூளையில் தான் வேலை பார்க்குறாங்க, செங்கல் சூளையில் தான் வேலை பார்க்குறாங்க. என் லைஃப்பில், என் வம்சத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனவன் நான், ஃபஸ்ட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டவன் நான், ஃபஸ்ட்டு ப்ரீச்சர் ஆனவன் நான். எல்லாத்துலேயும் என் வம்சத்திலே இன்னைக்கு கர்த்தர் என்னை முதன்மையானவனா வச்சிருக்கிறாரு. காரணம் வேற எதுவுமே இல்லைப்பா, காரணம் வேற எதுவுமே இல்லை. நான் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிதான் தெரிஞ்சேன் அப்படின்னா, தனியா யாரையும் பார்க்காதீங்க, ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும், அவரை மட்டும்தான். எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, அதான் இந்த லாக்டவுன்ல நோ யூஸ்ல என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் இந்த லாக்டவுன்ல தான் அதிகமான தப்பு பண்ணீங்கல்ல, ஆண்டவரை விட்டு தூரம் போனதே இந்த வருஷம் தானே. ஒண்ணுமே தெரியாம இந்து குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கும் ஏசாமிக்கும் சம்பந்தமே இல்ல. அப்படிப்பட்டவன் லாக்டவுன்ல 3 டைம் பைபிள் முடிச்சானே, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணானே அப்படின்னு வந்து நிக்கிற அவனை நம்புவாரா, உன்னை நம்புவாரா சொல்லு. இந்த ஆண்டவரை நிறைய பேர் ருசிக்கல, நிறைய பேருக்கு டேஸ்டே தெரியாது. இப்ப கூட இந்த ஜெபத்துல கூட நிறைய பேர் அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணனால வந்தீங்கல்ல, உன்னை கம்பல் பண்ணி தள்ளாங்கல்ல, நீ ஏன் வரல? உனக்கு ஆசையே இல்லப்பா, உனக்கு விருப்பமே இல்லப்பா. அப்படிதான் பாஸ்டர் கத்துவாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற என்ன வேலை, அவங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. விட்டுறாத மகன், இப்போ உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் தாண்டி நீ மாறணும்னு ஆசைப்படும் போது, நீ திருந்தணும்னு ஆசைப்படும் போது, நீ விடணும்னு ஆசைப்படும் போது, உன்னால விட முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நீ தள்ளப்பட்டுட்டனா நான் சொல்றேன், என் கூட 5 கீபோர்டை ஒன்னா வச்சு வாசிப்பாரு. பக்கா டேலண்ட், இங்கிலீஷ் அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவார். சாங் பாடினார் அப்படின்னா எல்லாம் தோத்து போற அளவுக்கு அவ்வளோ ராகமா பாடுவாரு. அப்பா பெரிய கவர்மெண்ட் ஜாப், கிரீன் இங்கில சைன் போடுறவரு, மல்டி டேலண்ட். ஆனா இன்னைக்கு பிக்சர்லே இல்லைங்க, அவங்க முன்னாடி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் அன்னைக்கு ஒரு தூசி கூட இல்லை. டே அந்த டம்ளர் எடுத்துட்டு வாடா, டே தண்ணி எடுத்துட்டு வாடா, கூட்டுறா.
பாய போடுறா அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு அவங்கள காணோம்ப்பா. 5 கீபோர்டை ஒன்னா வச்சு வாசிக்கிறவன காணோம்ப்பா. மைக்கு பிடிச்சி அழகா பாட்டு பாடுறவன காணோம்ப்பா. அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவன காணோம்ப்பா. ஆனா எங்கேயோ ஒரு மூலையில யாருக்குமே தெரியாம ஒடுங்கி போய் ஒரு குடிகாரனுடைய மகன் இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று மட்டும் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால ஆகும் 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 ஆகும். மகன் வேணாம், மகா இதுவரைக்கும் நீ இழந்த காலம் எல்லாம் போட்டும்பா. இதுவரைக்கும் நீ மிஸ் பண்ண நேரம் எல்லாம் போயிரட்டும்பா. ஒரு கதையை போல கழிச்சிட்ட போதும். ஒருவேளை இந்த வாலிபர் கூட்டம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கடைசி வார்னிங்கா இருக்கலாம். நீ கோபுரத்துல இருக்க வேண்டியவன்டா, நீ கோபுரத்துல இருக்க வேண்டியவன்டா. ஆனா நீ எங்க கிடக்குற தெரியுமா? சாக்கடையில கிடக்குற. நீ எல்லாத்தையுமே மறந்துட்ட, நீ யாருன்றதே மறந்துட்ட. நீ நிக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீ உட்கார வேண்டிய இடம் இது இல்ல. அந்த ஒரே ஒரு மொபைல் போன், அந்த ஒரு செல்போன், அந்த ஒரு பொண்ணு, அந்த ஒரு பையன், அந்த ஒரு அடிமைத்தனம், அந்த ஒரே ஒரு இச்சை உன்னை ஒன்னும் இல்லாதவனா எல்லாவற்றையும் இழக்க பண்ணி உன்னை வெறுமையா இன்னைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கல. நீ யாரு? ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த வாலிபர் கூட்டத்துல உன்னை பார்த்து அது மட்டும் தான் கேட்கிறாரு. உன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, மகனே நீ எங்க இருக்கிறப்பா? நீ எங்க இருக்கிற? உன்னை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு, உன்னை ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல வச்சிருந்தாரு. அன்னைக்கு ஆண்டவர் உன் கையை பிடிச்சு உன் கூட பேசிட்டே இருந்தாரு, உன் கூட பழகினாரு. அன்னைக்கு உனக்கு டைம் போனது தெரியவே இல்லை, அன்னைக்கு உனக்கு நேரம் போறதே தெரியல. அன்னைக்கு நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். அன்னைக்கு உனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் தெரியல. உன்னை நிறைய பேர் திட்டும் போது கூட அந்த திட்டு உன் காதுக்குள்ள போகவே இல்லை. நீ 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 ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு. ஆனா நீ ஆண்டவருக்குள்ள ரொம்ப அழகா சந்தோஷமா இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேரு நீ அங்க இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சர்ச்சில் தான் மகன் இருக்கிற, நீ பாய் போட்டு தான் மகன் இருக்கிற, நீ மியூசிக் வாசிட்டு தான் இருக்கிற, நீ ஊழியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிற. ஆனா ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஆண்டவர் வச்ச இடத்துல இல்ல. உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஆண்டவரோட இல்ல, நீ ஆண்டவரோட இல்ல, நீ ஆண்டவரோட இல்ல. அந்த ஒன்னே ஒண்ணு உன் மனசு இப்போ ஊஞ்சல் ஆடிட்டே இருக்குது. அதுவா ஆண்டவரா? அதுவா ஆண்டவரா? உன் முன்னாடி பாரத்தோட சொல்றேன், அழுதுட்டே சொல்றேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. அந்த லிஸ்ட்ல நீ சேர்ந்துராதரா. ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை வித்தியாசமா அழைச்சாரு. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். அதனாலதான் 1000 பேர் தப்பு பண்ணும் போதும் உனக்கு அது தப்புன்னு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன் தாயின் வயிற்றுல உன்னை கொல்றதற்காக பிசாசு எத்தனையோ முயற்சி எடுத்தோம். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உன் ஜீவனை காப்பாற்றி 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 உன்னை இத்தனை இடத்துல இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு கூட நீ இங்க வர வேண்டியவனே இல்லை. ஆனா ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல
உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம், உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கையை மேல உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, டாடி நான் இங்க இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வாலிபர் கூட்டத்தில் ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் தான் நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருடைய பேரை ஆண்டவர் சொல்லி ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, நீ எங்கப்பா இருக்க? நீ எங்கப்பா போன? நீ எங்கடா இருக்க? மகன், நீ சர்ச்சில் சர்வ் பண்ணிட்டு தான் இருக்க. போன வாரம் கூட சர்ச்சில் நீ தான் பாய் போட்ட. உன் பாஸ்டருக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும். உன் சர்ச்சில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒன்று நல்லா தெரியும். நிறைய பேர் உன்னை பார்த்து சொல்றாங்க, வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும், வாழ்ந்தா இவளை மாதிரி வாழணும். சூப்பர் பொண்ணு, சூப்பர் பையன், ரொம்ப பிரேயர், அழகா ஜெபம் பண்ணுவான். உன்னை உலகமே நம்புது, உன்னை எல்லாருமே நம்புறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்துல, இந்த வாலிபர் கூட்டத்துல ஆண்டவர் மட்டும் உன் காது பக்கத்துல வந்து, டேய் எல்லாரும் உன்னை நம்புறாங்கல்ல, நான் உன்னை நம்ப முடியுமா? நான் உன்னை நம்ப முடியுமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்க இருக்கிற நிறைய பேரு நீங்க தப்பு பண்ணாததுனால எல்லாருக்கும் முன்னாடியும் பரிசுத்தவான்களா இல்ல. நீங்க பண்ணின தப்பெல்லாம் ஆண்டவர் மறைச்சு 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 யாருக்குமே காமிச்சு கொடுக்காம கர்த்தர் மறைச்சதுனால மட்டும்தான் எல்லாருக்கும் முன்னாடியும் பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா இன்னைக்கும் நின்றுட்டு இருக்கிறீங்க. கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, டாடி நான் இங்கதான் இருக்கிறேன். உன் சத்தம் உயரல அப்படின்னா நீ ஆண்டவரை தொட முடியாது. ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு அண்ணன், இல்லைன்னா பாஸ்டர் ஆண்டவர் என் கூட பேசிட்டு இருக்கிறாரு, நான் ஆண்டவரோட நெருங்க விரும்புறேன்றவங்க மட்டும் உங்க கையை மேல உயர்த்தி சத்தமா நான் சொல்றேன், இந்த கூட்டத்துல யாரு ரொம்ப சத்தமா, யாரு மிகப்பெரிய சத்தமா இயேசுவே நான் இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இனி உமக்காக வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றாங்களோ அவங்க பட்சத்துல இயேசு வருவார். எஸ் எஸ் எஸ், அதான் அதான் அங்க சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது, உன் பக்கத்துல இயேசு வரட்டும். ஹalleluya, நன்றி ஆண்டவரே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல ஜெபத்தை முடிச்சிட கூடாது. உன் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டணும், யாரையும் பார்க்க கூடாது. சத்தமா சத்தமா, அப்பா கேட்கலையே கேட்கலையே கேட்கல, சத்தம் உயர்த்தி அப்பா. இங்க இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் அலங்கரிக்கிறத பாக்குறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறுகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் அவருடைய பக்கத்துல உன்னை திரும்பவும் அணைக்கிறத பார்க்கிறேன். கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா அப்பான்னு சத்தம் போட்டு எஸ் எஸ், ஆண்டவர் உன்னை கண்டுபிடிக்கட்டும். காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, என்னை தேடுவீராக, என்னை தேடுவீராக. ஓ மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா, உன் பிள்ளையை நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையை நான் வாழக்கூடுமா, பாவியின் மீது
ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியல. ஓ பாவி மீது இந்த அன்பு அப்பா வைத்திட்ட பின்பும் ஒப்பனா ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே சத்தமா சொல்லுப்பா. எஸ் அப்படிதான் சத்தம் உயர. கைய மேல உயர்த்தி தேவனே கவனமா கவனிங்க. ஆண்டவரை பொறுத்த அளவுல நீங்க அமைதியா இருந்தா கண்டிப்பா ஆண்டவர் வந்து கிரியை செய்ய முடியவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்றான், காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து இந்த கூட்டத்துக்குள்ள உங்களை தேடிதான் வந்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து தேடிட்டே இருக்கிறாரு, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிறன்னு தேடிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆடு இருக்குன்னு வைங்களேன், அந்த ஆடு தொலைஞ்சு போச்சு. இப்போ மேய்ப்பன் தேடிட்டே வராரு. இந்த மேய்ப்பன் வந்து கத்திட்டே இருப்பாரு, ஆட்டை சொல்லி எங்க இருக்க எங்க இருக்கன்னு கத்திட்டு இருப்பாரு. இந்த மேய்ப்பன் இந்த ஆட்டை எப்ப கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஆடு அங்கிருந்து சத்தம் கொடுக்கணும், நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவரை நீங்க உங்க பக்கத்துல இழுக்கணும் அப்படின்னா நீங்க சத்தம் போட்டு நீங்க கத்தாம கெஞ்சாம ஆண்டவர் உங்க சமூகத்துல அற்புதத்தை செய்யவே முடியாது. மக ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, நீ கை கட்டி நின்னு எதையுமே சாதிக்க முடியாதுப்பா, எதையுமே சாதிக்க முடியாதுப்பா. கண்டிப்பா நீ அழத்தான் வேணும், நீ கெஞ்சதான் வேணும், நீ கொஞ்சதான் வேணும். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த தப்புலேயே மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்காதாங்க தப்பு, வேற எதுவுமே இல்லை. வாழ்க்கையிலே அவன் ஜெபிச்சதை ரெண்டே டைம் தான் ஜெபம் பண்ணான். ஒரு டைம் அந்த எல்லாரையும் கொன்னு முடிச்சுட்டு ரொம்ப தாகம் எடுத்து செத்து போற சூழ்நிலையில ஏசப்பா பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இந்த எதிரியோட நான் சாகணுமா, எனக்கு தண்ணீர் வராதான்னு கேட்ட அந்த ஒரே ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்க நீரூற்றே கட்டளையிட்டாரு. நம்பர் 2, ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில ஜெபிச்ச இன்னொரு இடம் எங்க அப்படின்னா, அவனை ஃபுல்லா போய் கண்ணெல்லாம் நோண்டி அவனை ரொம்ப வேடிக்கை பொருளா கொண்டு போய் விடும்போது, அந்த லாஸ்ட்ல நான் அழைக்கப்பட்டதே வேற இல்ல, என்ன ஆண்டவர் எடுத்ததே வேற, நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேனே, ஒரு ப்ளீஸ் இந்த எதிரியோட நான் செத்துற மட்டும் கூடாது ஏசப்பா, அதனால இந்த கடைசியா எனக்கு ஒரு கிருபை கொடுங்கன்னு கேட்டான். புறக்கணிக்கப்பட்டு அவ்வளவு தப்பு பண்ணி கர்த்தர் எச்சரித்து திரும்பவும் கேட்காம ஆண்டவரை மாத்தி இறக்கத்துக்காக கெஞ்சினதுக்கு அப்புறம் கர்த்தர் இறங்கினாரா? கர்த்தர் இறங்கினாரா? மக நீ இதுக்கு முன்னாடி 1000 தப்பு பண்ணிருக்கலாம்ப்பா, மகா 1000 தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு நிழல் கொடுக்கிற ஒரு இடம் இருக்கு, உன்னை காப்பாற்றுற ஒரு இடம் இருக்கு, உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு இடம் இருக்குது. ஆனா நீ செய்த பாவம் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. நீ அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு சாரி ஜீசஸ் நான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு போயிட முடியாதுப்பா. ஆனா ஒண்ணு, ஆண்டவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் நீ போராடுனா நீ இழந்து போன எல்லா மகிமையும் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுப்பாரு. உன் தரிசனம் மாறாது, உன் லக்கு மாறாது. அவ்வளவு கவனிங்க, அவ்வளவு சீக்கிரமா உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற சீட்டு, உனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்தை இன்னொருத்தருக்கு ஆண்டவர் கொடுத்துடவே மாட்டாரு. அவ்வளவு சீக்கிரமா இன்னொருத்தருக்கு கொடுத்துட மாட்டாரு. உன்னை ஒரு இடத்துல எழுதிட்டாருன்னு வையன்,
உன்னை ஒரு இடத்துல வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், அவ்வளவு சீக்கிரமா நீ தப்பு பண்ண உடனே நீ அவ்வளோ வேலைக்கு ஆக மாட்ட, உன்னை தூக்கி போட்டு இன்னொருத்தரை உட்கார வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. உன்னை விட கமிட் பண்ணவங்க, உன்னை விட ஜெபிக்கிறவங்க, உன்னை விட நல்ல ஆண்டவரோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உனக்குன்னு ஒரு இடத்த ஆண்டவர் உன்னை என்னமோ நீ அழுத அழுகையோ, நீ ஜெபிச்ச ஜெபமோ, இல்ல உங்க அம்மா அப்பா ஜெபிச்ச ஜெபமோ என்னமோ தெரியல, உன் தலையில ஆண்டவர் உன்னை எழுதிட்டாரு. உன்னை இந்த இடத்துல தான் வைப்பேன்னு திரும்ப திரும்ப உன்னை பேசிட்டே இருக்காரு. ஆனா அந்த இடத்துல இருந்து உன் பேரை எடுத்துட்டு கிறுக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு செகண்ட்ஸ் போதும். ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, நீ கண்டிப்பா ஒரு நாள்னாலும் ஒரு நாள் நீ மனம் திரும்பி வந்துட்ட அப்படின்னா வேலைக்காரனுடைய இடம் இல்லை, பிள்ளையினுடைய இடத்தை உனக்கு திரும்பவும் தரதற்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நீ வேற எதையுமே சொல்ல வேண்டாம். நீ வேற எதையுமே சொல்ல வேண்டாம். ஒன்னே ஒன்று மட்டும், அடி உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை, உங்க வேலைக்காரனை மட்டும் ஓன்னு இந்த இடம் அசைகிற அளவுக்கு ஆண்டவர் இறங்கிடணும். ஆண்டவர் இறங்கிடணும். ஆண்டவர் இறங்கிடணும். ஆண்டவர் இறங்குற எப்படி நீங்க பிடிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இயேசுவை பற்றி எப்படி உங்களுக்கு அவருடைய அன்பை பற்றி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா இது ரொம்ப ஜாலியான வாழ்க்கைப்பா, இது ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கைப்பா. இது அப்படி நினைக்க பூரிப்பான வாழ்க்கைப்பா. இது இஸ் சோ டிஃப்ரெண்ட். இத மாதிரி ஒரு வாழ்க்கை வேற இல்லப்பா. இத மாதிரி ஒரு வாழ்க்கை வேற கிடைக்காதுப்பா. அது இங்க இருக்கிற நிறைய பேர் ஒருவேளை உணர்ந்திருப்பீங்க. நீ தப்பு பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருந்து வர்றதுக்கும் ஜெபம் பண்ணிட்டு ஒரு ரூமுக்குள்ள இருந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருந்திருக்கா? உன் மனசு, உன் சரீரம், உன் எண்ணம், உன் கண்ணு, உன் சாப்பாடு, உன் தூக்கம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? திரும்பவும் ஆண்டவர் தருவாரு. அதான் இந்த ஜெபத்திற்காக நான் இன்னைக்கு யோசிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என் காதுகளில், என் இருதயத்தில் பேசின ஒரே ஒரு வார்த்தை அப்படிதான். இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? மகன், ஒரு 3 years மகா, ஒரு 3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் வேணாண்டா உனக்கு, உன் மொபைல் உனக்கு வேணாண்டா, உன்னை எப்பவுமே பார்க்குற தெருவில் ஒரு 3 வருஷம் யாருமே உன்னை பார்க்க வேணாண்டா. எல்லாருடைய முகத்துக்கும் உன்னை மறைச்சு, எல்லாருக்குமே உன்னை மறைச்சு, நீ ஆக்டிங் விட்டு, நீ ரொம்ப பெருமையா நினைக்கிறவங்க யாருமே உன்னை காயப்படுத்தாம இருக்க போறதே இல்லடா. காயப்படுத்தாம இருக்க போறதே இல்லை. இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியும், இன்னைக்கு அவங்க தான் உனக்கு ஜீவனா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்குங்க, அந்த ஒரே ஒரு நபர், அந்த ஒரே ஒரு சந்தோஷம் உனக்கு வேற எதையுமே உனக்கு கொடுக்கல. ஒன்னொன்னா உன்னை விட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு தானே இருக்குது, எடுத்துட்டு தானே இருக்குது. நீ விரும்புற, நீ நேசிக்கிற, நீ ஆசைப்பட்டு ஓடுற, நீ காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நினைச்சிட்டே இருக்கிற, நீ எழும்புறதுல இருந்து திரும்பி தூங்குற வரைக்கும், நீ எந்திரிச்சதுல இருந்து திரும்ப தூங்குற வரைக்கும் அது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் உன் மனசை சுத்தி ஓடிட்டே இருக்குது. வேற ஒன்னையுமே உன்னால யோசிக்க கூட முடியல. அது உனக்கு என்னடா கொடுத்துச்சு? அது உனக்கு என்ன கொடுத்துச்சு? நினைச்சு பாரு, நினைச்சு பாரு, உனக்கு என்ன கொடுத்துச்சு? உன்னை விட்டு ஒன்னொன்னா அது எடுத்துட்டு தானே இருக்குது. அது மட்டும்தான் உன் கூட இருக்குது, மற்ற எல்லாமே உன்னை விட்டு போயிச்சுல. ஒரு 3 years, ஒரு 3 வருஷம் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இங்க இருக்கிற நிறைய பேர் லட்சங்களுக்கு முன்னாடி நிக்க போறீங்க ஒரு நாள். இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் கோடிகளுக்கு நம்ப போறாரு. இங்க தாயின் கருவில் உருவாகும் போதே செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் இங்க வச்சிருக்கிறாரு. நீ நிப்ப, நீ நிப்ப, நீ நிப்ப. உன் வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும்போது ஒன்னே நம்ப முடியாத அளவுக்கு
நீ திரும்பி பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்ப, நானா 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 அப்படின்னு கேட்குற ஒரு நாளுக்காக இங்கே இருக்கிற யாரோ ஒரு சிலரை கர்த்தர் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீ நினைக்கிற எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, எனக்கும் ஊழியத்துக்கும் ரொம்ப சம்பந்தமே இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப சம்பந்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அழைச்ச அழைப்பு மாறவே இல்லை, நீ தான் சம்பந்தம் உள்ளவன். உன்னை தேடி ஒரே ஒருத்தனுக்காக தான் இந்த கூட்டம், ஒரே ஒருத்தனுக்காக தான் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு, தலையெழுத்த மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார். யாரையுமே பார்க்காதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை உயர்த்த போறதில்லை, யாரையுமே பார்க்கணும். ஒன்னே ஒன்று மட்டும், அப்படியே கண்ண முடிய அப்பாவை பார்த்து கெஞ்சி சத்தமா, நீங்க எவ்வளவு சத்தமா கத்தி நான் இங்க இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் உங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாரு. நான் நம்புறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் இங்க உள்ளாவுறார், உங்க பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்கிறாரு, எங்க இருக்கன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இங்கே தான் இருக்கேன், நான் திரும்பி வர்றேன் ஆண்டவரே. எனக்கு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே தராட்டா கூட உங்க வீட்டினுடைய ஒரு மூலையில, உங்க இருதயத்தினுடைய ஒரு ஓரத்துல எனக்கு இடம் தந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எழும்பி நின்று கையை மட்டும் மேல உயர்த்தி, வேற ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஜபத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறியா மகா, இந்த ஜபத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க பேசுறதுல எனக்கு எந்த ஈடுபாடுமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றவன், தயவு செய்து அப்படின்னு சொல்றவங்க, நீங்க வெளியே போனா கூட பரவாயில்ல, நீங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம் மகன். இன்னொரு நாள் கூட ஒன்னு ஆண்டவர் தூக்கி எடுப்பாரு. ஆனா என்கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்காருண்ணே, உண்மைதானே, அந்த ஒன்னே ஒண்ணு என்ன ரொம்ப தூரத்துல கொண்டு வந்து நிறுத்திருச்சுனே. ஆனா திரும்பி வர்றதுக்கு விருப்பப்படுறேன்றவங்க மட்டும், உங்க கையை உயர்த்த முடிஞ்சவங்க வலிக்கிற வரைக்கும் கையை கீழே போடக்கூடாது. எப்படியாவது இன்னைக்கு அவருடைய இரக்கத்தை சம்பாதிச்சிடணும். உன் வீட்டினில் எப்படியாவது அவருடைய இரக்கத்தை இன்னைக்கு சம்பாதிச்சிடணும். கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தம் போட்டு, இயேசுவே அப்பா, கெஞ்சு. நான் உனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை மகா, நான் உனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் ஏசப்பா பார்த்துல கெஞ்சிட்டே, ஆள்றவன் ஆளு, கத்துறவன் கத்து, ஏசப்பாட்ட எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுங்க. மீண்டும் பாவியா உம் சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா, மீண்டும் பாவியா சொல்லுங்க. உம்ம சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில், மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினார். கைகளை மேல உயர்த்தி, திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வராண்ட
மனம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, மனம் திரும்பி வருகிறே. ஒரு கையோடு மேலே வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும். உங்க இதயத்தின் ஒரு ஓரத்து அழுறவங்க அழுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க சத்தமா. பத்தாவது மக அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி சொல்லு, டாடி நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லு. மகா சொல்லு, மகா நீ விசேஷமா அழைக்கப்பட்டவள், நீ விசேஷமா அழைக்கப்பட்டவள். சத்தம் போட்டு இயேசுவேன்னு எஸ் எஸ் வரட்டும் வரட்டும் அந்த சத்தம். தம்பி அழுதுட்டு ரம்தலரக ஷக்கரல தோரம் ரித்தலரதரலர ஷேக்ரோரோ லதரலரே ரம்தலோனோ ரம்தலரகதரலதலரா ரம்தலரகதரலேஷதோ. Thank you Holy Spirit. கவனிங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க. நான் உங்களை பார்த்து என்ன கேட்கிறேன் அப்படின்னா, யாரோ வாழ்றாங்கம்மா, என் கண்ணுக்கு முன்னாடி யாரோ பிழைச்சிருக்கிறாங்க. அக்கிரமம் பண்றவன், அநியாயம் பண்றவன், அத ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்றவன் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா அவ்வளோ வெற்றியோட வாழும்போது ஆண்டவருடைய பிள்ளை நீ ஏன் வெளியே நிக்கணும்னு கேட்கிறேன். நீ ஏன் சந்தோஷம் இல்லாம வாழணும்? நீ ஏன் சைன் பண்ணக்கூடாது? நீ ஏன் சைன் பண்ணக்கூடாது? சொல்லு. சொல்ல நீ ஏன்ப்பா சைன் பண்ணக்கூடாது? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு எத்தனை நாடா சொல்லிட்டு இருப்ப. யாருக்குமே ஒண்ணுமே இல்லாம தாண்டா வந்தோம். உங்களை பார்த்து ஒரு 3 கேள்வியை மட்டும் நான் கேட்க விரும்புறேன். கவனிங்க. நம்பர் 1, இதே நிலைமை நீ இப்போ இருக்கிறது மாதிரியே தொடர்ந்து 3 years இல்லை ஒரு 5 years நீ இருந்தனா நீ எங்க போய் நிப்ப? ஹலோ, என்னுடைய முதல் நம்பர் 1 கேள்வி, மகா நீ இப்போ அட் பிரசன்ட் நீ இருக்கல்ல, உனக்கு எல்லாரும் மேலே கோபம் வருதுல்ல, நீ கெட்ட வார்த்தை பேசுறது கூட தயங்கல, நீ பொய்யே சொல்லாதவன் தானே. ஆனா இப்ப ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிச்சல. நீ ஏத்து பேசாம இருக்கவன், ஆனா இப்ப ஏத்து பேசுறல்ல. உன்னால உன் அம்மா உன் அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்கல்ல. நீ இப்போ ரொம்ப நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணிட்டே இருக்கல. உன்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்போ நீ அட் பிரசன்ட் இருக்கிற இதே சூழ்நிலை உன் வாழ்க்கையில 5 years 5 வருஷம் நீ இப்படியே ஓடுவேனா, நீ எங்க போய் நான் நிப்ப? நீ பதில் சொல்றா, நீ எங்க போய் நிப்ப? நீ கேட்டு பாரு, ஒன்னே கேட்டு பாரு. ஏற்கனவே நீ 1 வருஷம் தாண்டி வந்துட்டாத, 2 வருஷமா அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிற. நீ என்னைக்கு அப்படி பண்ண ஆரம்பிச்சோ அன்னையிலிருந்து உங்ககிட்ட ஒன்னொன்னா போயிட்டே இருக்குது. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு என்னைக்கு வெளியே போனானோ அன்னையிலிருந்து அவன்கிட்ட இருந்து ஒன்னொன்னா போச்சுடா. மாப்பிள கெத்து, மாப்பிள நீ கெத்துடா அப்படின்னு உன்னை பார்த்து சொன்ன நிறைய பேரு இன்னைக்கு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சுட்டு இருக்காங்கல்ல. நீ எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்வேன்னு நினைச்சுதான் காலடி எடுத்து வச்சு போன. ஆனா குறைஞ்சிட்டே இருக்கல.
இப்ப அந்த முதல் கேள்விக்கு நீ பதில் சொல்லுப்பா. தங்கச்சி, நீ பதில் சொல்லு. உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா? இது உனக்கு போதுமா? இதுதான் உன் ஃபியூச்சரா? இதுதான் உன் டார்கெட்டா? இதுதான் உன் தரிசனமா? இது ஒண்ணும் போதுமாடா உனக்கு? இது ஒண்ணும் போதுமாடா? So careful. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, இல்லை நான் வேண்டுவரேன், ஒரு 3 வருஷம் உனக்கு முன்பாக ஒரு 3 வருஷம் வச்சிருக்கிறேன். யாருக்கும் தெரியாத நீ, யாருக்கும் தெரியாத நீ. அடிக்கடி சொல்லுவேன் நான், இங்க இருக்கிற நம்ம நிறைய பேர் எல்லாருக்கும் முன்னாடி நல்லவங்களா நின்று இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவர் மட்டும்தான். என் ஆண்டவரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளை குறித்து யாருக்குமே காமிக்காதவர். அதனால நம்ம நல்லா இருக்கும். நம்பர் 2, ரெண்டாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி, இதே லைஃப், இதே சந்தோஷம், இதே சேட்டிங் உனக்கு 5 இயர்ஸ் நீடிச்சுன்னா நீ எங்க போய் நிற்ப? நம்பர் 2, ரெண்டாவது, எல்லாருமே உன்னை நம்புறாங்கல்ல, இயேசு நம்புற அளவுக்கு நீ இருக்கியா? கர்த்தர் உன்னை நம்ப முடியுமா? சொல்லு. யாருடைய கண்ணை வேணாலும் மறைச்சிடலாம்ப்பா, யாருடைய கண்ணை வேணாலும் மறைச்சிடலாம். யாருக்கு வேணாலும் நான் நல்ல பிள்ளையா இருக்கலாம்ப்பா, என் மூலமா ஆண்டவர் பயன்படலாம்ப்பா, என்ன நிறைய பேருக்கு முன்னாடி பெரிய ஆளை கர்த்தர் காமிச்சிடலாம்ப்பா. நான் பிரசங்கம் பண்றதுனால, நான் பாட்டு பாடுறதுனால, நான் முன்னாடி நிக்கிறதுனால நான் நல்லவன்றத எல்லாரும் இன்னைக்கு உன்னை நம்புறாங்கல்ல. உங்க அம்மா நிறைய பேருக்கு முன்னாடி போய் சொல்றாங்கல்ல, என் பொண்ணை மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா, என் பொண்ணு அந்த விஷயத்துல ஸ்ட்ராங். உங்க வீட்டில் உள்ளவங்க கூட, என் பையன் எல்லாம் சீண்ட மாட்டான், அவெல்லாம் ஸ்ட்ராங். இங்க இருக்கிற எத்தனை பேரை குறிச்சு அம்மா அப்பா பெருமையா போய் என் புள்ள அப்படி இல்லை, என் புள்ள அப்படி இல்லை, என் புள்ள அப்படி இல்லைன்னு சொல்லிட்டே திர்றாங்கல்ல. நீ உண்மையிலே அப்படியா? அவன் பாஸ்டர் எல்லாருக்கும் முன்னாடியும் சூப்பர் பையன், சர்ச்சில் அவ்வளோ வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாருமே உன்னை நம்பலாம், இயேசு உன்னை நம்புவாரா? ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோ, நீங்க 1000 பேர் என்னை நம்பினாலும் நோ யூஸ், நோ யூஸ். இதோட என் கூட்டம் முடிஞ்சிடும். ஆனா நீங்க 1000 பேர் என்னை நம்பலனாலும் அவர் ஒருத்தர் நம்பிட்டார்னா லட்சம் என்னை நம்பும், என்னை நம்பும், என்னை நம்பும், என்னை நம்பும், என்னை நம்பும். சாதாரணமான உலகத்துல இருக்கிற உன் அம்மா அப்பாவே உன்னை நம்பி அவ்வளவு காசு கொடுத்து விடுறாங்கல்ல, உன்னை நம்பி எத்தனை ப்ராஜெக்ட் பண்றாங்கல்ல. ஆண்டவர் நம்பிட்டார்னா, ஆண்டவர் நம்பிட்டார்னா, தாவீத அவன் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா நம்பல. அவன் சின்ன பையன்பா, அவன் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கும் ராஜாத்துக்கும் சம்பந்தம் மேல, அவன் உடம்புலையும் இல்லை, ஆள்லையும் இல்லை, வயசுலையும் இல்லை. ஆனா யாருமே அவனை நம்பட்டாலும் பரலோக தகப்பன் அவனை நம்பினாரு. நம்பின உடனே வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அங்க இருக்கிற அவனுடைய அப்பாவும் தீர்க்கதரிசியும் கூட யாரை நம்பினான் அப்படின்னா, அவனுடைய மூத்த சகோதரர் நம்புறாங்க. அவனுடைய உடம்பு, அவனுடைய அழகெல்லாம் பார்த்த உடனே அடுத்த ராஜாவா இவன் தாண்டா அப்படின்னா. ஆனா யாருமே நம்பாத ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார்ல. அதாங்க கர்த்தர். அதனால உங்களை பார்த்து நான் கேட்கிற ரெண்டாவது கேள்வி, ஆண்டவர் அட்லீஸ்ட் யாருமே உன்னை நம்பலன்னா கூட விட்டுரு, பரவாயில்ல,
அவங்க எல்லாம் உன்னை தூசியா கூட பரவாயில்ல, விட்டுரு. அதை கேரே பண்ணி அதை விட்டுரு. ஆண்டவர் நம்புற மாதிரி ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியுமாடா? வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ முடியுமா? உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு நான் பேசுறேன். உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை யாரையுமே நான் குற்றப்படுத்தல, உங்களை காயப்படுத்தல. உங்க டெம்டேஷன்ஸ் எனக்கு தெரியும், உங்க ஃபீல் எனக்கு தெரியும். நீ எவ்வளவு சமுதாயத்தில் கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரியும். உன்னை சுத்தி இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியும்பா. ஆனா நீ மிஸ் பண்ணி, நீ ஒண்ணுமே இல்லாதவளா எங்கேயோ இருக்க வேண்டிய நீ எங்கேயோ இருக்கிற அந்த சூழ்நிலைய என்னால பார்க்கக்கூடிய தெம்பு இல்லப்பா. ஏசி ரூம்ல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டிய நிறைய பேரு பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்கடா. உனக்கே தெரியும். கொட்டாரத்தில் இருக்க வேண்டியவங்க நிறைய பேரு சகதிமதி ஆயிட்டாங்கடா. ஒன்னே ஒண்ணுதான் காரணம், அவங்க ஆண்டவரை விட்டது மட்டும்தான் காரணம். உனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்கு அவங்க கீழ்ப்படியாததான் காரணம். எல்லாருமே அவனை நம்பினாங்க, எல்லாருமே அவளை நம்பினாங்க. ஆனா அவ நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்ல, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்ல, போயிச்சுல. சோ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நீங்க என்ன நம்புற மாதிரி ஒரு வாழ்க்கை நான் சொல்லுங்க. எல்லாருமே உங்க கண்ணை மூடி கையை மட்டும் மேல உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, நீங்க நம்புற மாதிரி ஒரு வாழ்க்கை. சத்தமா எஸ் எஸ். ஓகே, தேங்க்யூ. நம்பர் 3, மூணாவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உன் ஸ்தானம் இல்லைன்னா நீ இருக்கிற சர்ச்சு, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு பெருசாவே தெரியலையா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உனக்கு ஒரு போன் பெருசா தெரிகிற அளவுக்கு இயேசு பெருசா தெரியலையா? நீ நிக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கலாம், ஆனா நான் சொல்றேன் அவனுக்குள்ள இயேசு இல்லையே, இயேசு இல்லையே. நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு உண்மையுள்ள கடவுளை நீயும் நானும் கண்டுபிடிச்சதான். உண்மைதானே? உண்மைதானே? நம்ம இந்த உலகத்துல ஒண்ணுமே அனுபவிக்கலன்னா கூட பரவாயில்ல, செத்த அடுத்த நிமிஷத்துல பரலோகம் போயிடும்ல. கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவன் போக முடியாதுல்ல. நீ பிடிக்கிற மைக் உனக்கு பெருசா தெரியல, நீ நிக்கிற இடம் உனக்கு பெருசா தெரியல, உன் கொடுக்குற பொறுப்பு உனக்கு பெருசா தெரியல, உங்க அம்மா உனக்கு பெருசா தெரியல, உங்க அப்பா உனக்கு பெருசா தெரியல, உன் வீடு உனக்கு பெருசா தெரியல, உன் பாஸ்டர் உனக்கு பெருசா தெரியல, உங்க சர்ச் உனக்கு பெருசா தெரியல. ஆனா உனக்கு இப்ப கொஞ்ச நாளா அது மட்டும் பெருசா தெரியுதுல்ல. சொல்லு, இத்தனை வருஷம் வாழ்த்துன அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, நேட்டைக்கு வந்த பொண்ணு நேட்டைக்கு வந்த பையன் உனக்கு பெருசா தெரியுதுல, உன்னை பாவத்துல தள்ளுற மொபைல் உனக்கு பெருசா தெரியுதுல, உன் கூட உன்னை கலட்டி விட்டு போற ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பெருசா தெரியுதுல. நீ கேட்டு பாரு, சர்ச்சில் உனக்கு கொயரை கூப்பிடுறாங்க, அதை அசால்ட்டா தள்ளி போட்டு, ஆனா
உனக்கு இது எவ்வளோ பெரிய இடம், இது எவ்வளோ பெரிய மகிமை. நான் சொல்றேன், உன்னை ஆண்டவர் நம்பி அடுத்து எப்படி உயர்வை தர முடியும்? எப்படி தர முடியும்பா? அவங்க எல்லாம் கத்துறதை பார்த்தா அவனுக்கு கேவலமா தெரியுது. அந்த கிழவி அப்படிதான் கத்துவான், அந்த கிழவன் அப்படிதான் கத்துவான். நீ யாரை பெருசா நினைக்கிறியோ, நீ எதை பெருசா நினைக்கிறியோ, அது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறதுக்குள்ள மாறிடுடா. அது உன்னை பெரிய இடத்துல கொண்டு போய் நிறுத்தாது அப்படின்னு உனக்கு நினைவுக்கு வர்றதுக்குள்ள மாறிடுறா. நான் பெருசா நினைக்கிறது அது பைத்தியம். சே, இதையா நான் பெருசா நினைச்சேன், இது ஒண்ணுமே இல்லையடா அப்படின்னு நீ நினைச்சு ஃபீல் பண்ற காலம் வர்றதுக்குள்ள உனக்குள்ள ஒரு பெருசா நீ நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. நான் நினைச்சேன்டா, நான் நினைச்சேன் எனக்கு இயேசு தான் பெருசா தெரிஞ்சாரா, அவருடைய அன்பு ரொம்ப பெருசா தெரிஞ்சுடா, முழங்கால் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சுடா, வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியலடா, வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன பெருசா 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 பாக்குறாங்க. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் பெருசா நினைச்சவர் அவர் பெரியவர் இல்ல, அவர் பெரியவர் இல்ல. தொடச்சு போட்டு போயிடாதப்பா ப்ளீஸ், தொடச்சு போட்டு போயிடாத. நீ நாளைக்கு தீர்மானம் எடுத்துறதப்பா. இன்றைக்கே ரட்சணிய நாள். இங்க இருக்கிற நிறைய பேருடைய தலையெழுத்த ஆண்டவர் மாத்திர நாள். உன் டைரியில நீ எழுதுற ஒரு நாள். ஆண்டவர் என்னைக்கு என்ன தூக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த நாளை எழுதணும். இப்ப முடிச்சுட்டு போகும்போது கூட நீ நிறைய பேரிடத்துல சந்தோஷமா பேசலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு 3 வருஷம் உனக்கு யாரும் வேணாம், ஒரு 3 years உனக்கு யாரும் வேணாம். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ஒரு 3 வருஷம் உனக்கு யாரும் வேணாம், யாரும் வேணாம். நல்லா சொல்லுங்க, உனக்கு யாரும் வேணாம். சொல்லுங்க, உனக்கு யாரும் வேணாம். உனக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். நீ அவரை மட்டும்தான் ரசிக்கணும், நீ அவரை மட்டும்தான் கெஞ்சணும், நீ அவரை மட்டும்தான் கொஞ்சணும், நீ அவருடைய பாதடியில் மட்டும்தான் படுத்து கிடக்கணும். உன் ஆசை, உன் எண்ணம், உன் விருப்பம், உன் சிந்தை, நீ தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும், நீ படுக்கிற வரைக்கும், நீ சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் அவருக்காக, நீ குடிக்கிற தண்ணி அவருக்காக. அப்படி மாறிடு, அப்படி மாறி இருப்பா, அப்படி மாறிடு. நீ எதையுமே தேடி போக வேண்டாம், எல்லாம் தேடி உன் காலடியில் வந்து விழும், எல்லாம் தேடி உன் காலடியில் வந்து விழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீரோடு கூட கடைசி ஃபைனலாக உங்களை ஜபத்துக்குள்ள நடத்தி தகப்பன்மாருடைய கையில் கொடுக்க நான் விரும்புகிறேன். யாரையுமே பார்க்காதீங்க, ஒரு 15 நிமிஷம் எப்படியாவது அப்பாவை பிடிச்சி இங்கேருந்து போகும்போதே சிம்மெல்லாம் உடச்சி போட்டு, இனி இந்த ஃபோன் வேணாம், இனி இந்த நம்பர் வேணாம், எனக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்ச உடனே நாளைக்கு போய் ஆண்டவர் உனக்கு கார் கொடுப்பாரு, பங்களா கொடுப்பாரு அப்படின்னு நான் உன்னை மோட்டிவேட் பண்ணலை. ஆனால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆடி காரில் போகிறவன் கூட சமாதானம் மேலே தான் போவான், அவனுக்குள்ள மகிழ்ச்சி இருக்காது. நீ அம்பாசிடரில் போனால் கூட நீ வேற லெவலில் போவ. அதான் ஆண்டவரோட இருக்கிறவனுடைய அர்த்தம். அந்த அந்த ஃபெய்த், அந்த வாழ்க்கை, அது ஒரு தனி ஃபீல், அது ஒரு தனி உலகம். அது யாருக்குமே பயப்படாத ஒரு உலகம், அது எதுக்குமே பயப்படாத ஒரு உலகம். அது ஆண்டவரை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னு வையன், ஐயோ அது அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்டா, அது
ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது எதுவுமே இருக்காது, ஆனா எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியும். அது கஞ்சி சாப்பிட்டது மாதிரி இருக்கும், ஆனா பிரியாணியுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்பதான் நைட்டு ஃபுல்லா உழைச்சிட்டே இருப்ப, காலையில ஃப்ரெஷ்ஷா நிப்ப. நீ எப்பவுமே அவன் சோகத்தோட இருக்கும்போது உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவ்வளோ ஹாப்பினஸ் உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதான் அப்பாவோட இருக்கிற மிகப்பெரிய உறவு. அது வேற, அது வேற, அது வேற. அது எனக்கு வேணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி கேட்கிறவங்க கையை மேல உயர்த்தி, அது எனக்கு வேணும். கேட்கல கேட்கல, சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடு. அழு, கண்ணீர் விட்டு அழு, கெஞ்சு மகா. உன் ஒரு துள்ளி கண்ணீர் இங்க வடிக்கப்படட்டும். கேட்கல, சத்தம் சத்தம் சத்தத்தை உயர்த்தி. இந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் இல்லையா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உன் சத்தம் எட்டுற அளவிற்கு இயேசுவே நான் மாறிறான், நான் விட்டுறான், நான் மாறிறான், மீண்டும் பாவியா சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா, மீண்டும் பாவியா. சொல்லுங்க எல்லாரும். உம் சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா. அப்பா பார்த்து திரும்பி வருகிறேன், திரும்பி வருகிறேன். சத்தமா சொல்லு மகா, மக சத்தமா சொல்லு மக. முழு இருதயத்தோடு சொல்லு, திரும்பி வர டாடி, நான் திரும்பி வர டாடி. இப்போ அப்பா பார்த்து திரும்ப சொல்லு. உன் வீட்டினில் ஒரு மூலையில், வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தார். ஓ இதயத்தில் ஒரு ஓரத்தில் இடம் தந்தார். ஓ வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தார். ஓ இதயத்தில் ஒரு ஓரத்தில் அழுது கொண்டே கெஞ்சி கொண்டே சொல்லிட்டே, வீட்டினில் ஒரு மூலையில் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறவங்க பேசுங்க, பாடுறவங்க பாடுங்க. அப்படியே இந்த ஜெபம் தொடரட்டும். ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, அவருடைய செக்கினா மகிமை இங்க இருக்கிற நிறைய பேரை தொட்டுக்கொண்டே இருக்கு. நீ ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம், நீ ஆண்டவரத்துல நெருங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். கத்து மகன், கத்து மகன், உன் வாயை விரிவாய் திற. அதை கத்த நிரப்ப போகிற உன் வாயை விரிவாய் திற. பேசிட்டே பேசிட்டே, எஸ் 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 பேசிட்டே. எஸ் 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 நன்றி ஆண்டவரே. நீ நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவன். உங்க நதி, உங்க நதியில மூழ்கணும் ஆண்டவரே, உங்க நதியில மூழ்கணும் ஆண்டவரே. இருதயத்தை தொடுங்கப்பா,
ஹalleluya, ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு, சத்தமா சொல்லுங்க, கேட்கல. திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்பீங்க, ஆயிரங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, இவன் எங்கடா இருந்தான், இத்தனை வருஷம் இவன் எங்கடா இருந்தான், இவன் எங்க இருந்தாங்க, இவ்வளோ பெரிய மகிமை உங்க தலை மேல கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்க அப்பா பெரியாளா, இவங்க அம்மா பெரியாளா, இல்லை இவ பெரிய டேலண்ட் பர்சனா? உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கும்போது நீங்க மட்டும்தான் பதில் சொல்லுவீங்க, ஒண்ணுமே இல்லை, அந்தரத்தில் பார்க்கிற அந்த பிதா என்னை கொண்டு வந்து அதனால யாரையுமே நீங்க டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், இல்லவே இல்லைப்பா. யார் காலை பிடிக்க வேண்டிய அவசியமும், ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் அதான் ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் அதான் சினம் கடந்து போகும் மட்டும் உன் அறை வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு, பாத்ரூம் கதவை, உங்க ரூம் கதவை தப்பு பண்றதுக்கு எத்தனை டைம் சாத்தினப்பா, ஜெபிக்கிறேன்னு போய் கூட தப்பு பண்ணல, பைபிள் வாசிக்கிறேன்னு போய் கூட தப்பு பண்ணல. நான் உன்னை குற்றப்படுத்தல, ஆனா இன்னி ஒரு தீர்மானத்தோட போ. இனி போடுற நீ போடுற தாள் மொபைலோட இல்லடா, இனி நீ போடுற தாள் உன் ஃப்ரெண்டோட இல்லடா, இனி நீ போடுற தாள் என் அப்பாவோட, 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 என் அப்பாவோட. ரொம்பலாம் வேணாம். ஒரு 3 years, ஒரு 3 years, 3 வருஷம், 3 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமற் போயிட்டான். ஆண்டவரோட நடக்க ஆண்டவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ஏன்டா பூமியிலே உட்காந்துருக்கிற, நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கூட்டே போயிட்டார் அவர். அப்படிப்பட்ட ஃபீல் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன். எனக்கு அப்படி ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அதனால ஒரு 3 years வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அடுத்த படியில் ஆண்டவர் கொண்டு வந்து வைப்பார். ஆமென். ஒரு 10 டைம் இயேசுவேன்னு சொல்லி இந்த ஆராதனை நம்ம இப்போ இந்த செக்ஷன் நம்ம முடிக்க போறோம். அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. சாப்பிட போகும்போது யார்கிட்டையும் ரொம்பலாம் பேசாதீங்க. அதான் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகா, உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில வளரணும், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுக்கும். நீங்க எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ற டைம் இந்த டைம் தான். நீங்க எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் உங்க உடம்பு ஒத்துக்கிற டைமும் இந்த டைம் தான். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வாலிப நாட்கள் 40 நாள் கூட நீ சாப்பிடாம இருந்துக்கலாம், உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, சூப்பரா இருப்பீங்க. அதனால எல்லா சாக்ரிஃபைஸும் இந்த டைமே பண்ணிருங்க. இப்போ பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ரிவார்டு மட்டும்தான் வரும். இப்போ நீங்க எல்லாத்தையுமே அதான் ஒவ்வொரு மனுஷனுடைய தலை மேல காலங்கள் அப்படின்னு கத்தர் வச்சிருக்கிறார். அர்ப்பணிப்பின் காலம்னு ஒன்று இருக்குது, பொருத்தனையின் காலம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் தனியாக ஆண்டோட உட்கார்ற காலம்னு ஒன்று இருக்குது, வெறும் விசுவாசிக்கிற காலம், இப்படிலாம் நிறைய காலம் இருக்குது. இந்த காலம் எல்லாம் உன் தலை மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு காலம் வரும், அலங்கரிக்கிற காலம். இந்த அலங்கரிக்கிற காலத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஆசைப்படக்கூட மாட்டீங்க, ஆனால் அது உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். ஆமோதிக்கிறீங்களா? போன ஒரு சாட்சியை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி, இந்த வருஷத்தினுடைய போன வருஷத்தில் கடைசி டிசம்பர் மாதம் ஒருத்தர் வந்தார், ஒரு பிரதர் வந்தார், ஒரு கிஃப்ட் என் கையில் கொடுத்தாரு.
பாஸ்டர் இது உங்களுக்காக அப்படின்னு கொடுத்தாரு. அதை வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனுடைய விலை கிட்டத்தட்ட இன்னைக்கு 70,000 ரூபா வரும் அந்த ஃபோன். நான் கேட்கவே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அந்த ஃபோன் எடுத்தாலே என்னடா இவ்வளோ இப்போ காஸ்ட்லியான ஃபோனை நம்ம ஏன்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் எடுக்கலை. அதை அங்கேயே வச்சுருக்க. அவர் வருத்தப்பட்டார், பாஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. பிரதர் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா வாங்கி கொடுத்தீங்க. ஒரு 3 days முன்னாடி கூட அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் சிஸ்டர் கூட பழைய செல் தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க பிரதர். எனக்கு இப்போ என்னமோ யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு லீடிங்கே இல்லாமல் இருக்குது, நான் வேணால் அப்புறமா உங்கள்கிட்ட வாங்கிட்டுமா அப்படின்ட்டு அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் சொன்னார், உங்களுக்கு கொடுத்ததை நான் திரும்பி வாங்க மாட்டேன், நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிங்க, அது வரைக்கும் இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு. என் மனசு வரலை, நான் என்னத்தை போய் அதை போய் அப்படின்னு விட்டேன். அது அப்படியே இருக்குது. அது பெருசாகவும் தெரில. ஆனால் நான் நம்புகிறேன், அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு. ஆசை கூட படலப்பா, ஆசை கூட படலப்பா. ஆண்டவரை நினைக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும். ஸோ அதனால எல்லாருமே ஒரு 3 years ஆண்டவரோட உட்காருங்க, ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர், அதுதான் கனி, அதுதான் கனி. நீங்க பக்தியா வாழ்றதுக்கு பேர் தான் கனி உள்ள வாழ்க்கை. சத்தமா கையை உயர்த்தி 10 டைம் இயேசுவேன்னு சொல்லி நம்ம முடிக்க போறோம். 2 கையை மேல உயர்த்தி முதலாவது விசை சத்தமா இயேசுவே, இரண்டாவது விசை சத்தமா இயேசுவே, மூன்றாவது விசை சத்தமா இயேசுவே, நான்காவது விசை சத்தமா இயேசுவே, ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே, ஆறாவது விசை சத்தமா இயேசுவே, ஏழாவது விசை சத்தமா இயேசுவே, எட்டாவது விசை சத்தமா இயேசுவே, ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே, 10வது விசை கரங்களை தட்டி கொண்டு இயேசுவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.